மக்கள் இசையும் வந்து மார்கழியில் கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக இயக்குனர் பா ரஞ்சித் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு. அம்பேத்கருடைய கையில் வந்து தப்பு இருக்கிற மாதிரி, ஆனால் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு செத்த மாட்டுத்தோலை வந்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி செத்து போனவங்க வீட்டில் வந்து தப்படிக்கக்கூடாது. இல்லை, நான் பா ரஞ்சித்தை பற்றி பேசுகிற போது பல இடங்களில் ரஞ்சித் அம்பேத்கரை முழுமையாக படிக்கவில்லை என்று நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். 1000 வருடங்களுக்கு முன்பு சாதியே கிடையாது, ஒரே சாதி தமிழ் சாதி தான். ராஜராஜ சோழன் தலித் நிலங்களை எடுத்துக்கொண்டான். இவர் யார் பேசுகிறா? பா ரஞ்சித் பேசுகிறார். அப்போ சாதிகளே இல்லாதப்ப தலித்துங்கிற அடையாளம் எப்படி வந்தது? நீங்கள் விஜயநகர பேரரசு வருகிற பொழுதுதான் சாதிங்கிற ஒரு அமைப்பை ஆரியர்கள் கொடுக்குறான். பல்லர்கள் பறையர்கள் 2 பேருமே இந்து மதத்தை எதிர்த்து போராடியவர்கள், ஆரியர்களை எதிர்த்து போராடியவர்கள், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களாக மாற்றினார்கள் என்றால் இவன் புத்த மதத்தை விட்டு விலக மாட்டேங்கிறான். பார்ப்பன இந்து மதத்தை, பார்ப்பன சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இது யார் பதிவு பண்ணுறா? அம்பேத்கர் பதிவு பண்ணுறான். அம்பேத்கருடைய பதிவு இதுதான். இந்துவாக பிறந்து விட்டேன், நான் பட்ட கஷ்டங்களை என்னுடைய மக்கள் படக்கூடாது, அதனால் நான் இந்துவாக சாக விரும்பவில்லை, புத்த மதத்துக்கு தாவுகிறேன். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, வேட்டியை மடிச்சுக்கட்டு, செருப்பு போடாத, பெண்ணடிமை, இதெல்லாம் கிடையாது எங்கே புத்த மதத்தில். அம்பேத்கரை முழுதாக படித்தால் இந்த நீல பண்பாட்டு இயக்கம் அம்பேத்கர் இயக்கமாக இருக்குமே தவிர ஆர்எஸ்எஸ் இயக்கமாக இருக்காது. சங்கிகள் காவி, அதாவது அம்பேத்கருக்கு வந்து காவி பூசுவதும் அவருடைய கையில் தப்பு கொடுக்கறதும் ஒன்றுதான், வித்தியாசமே கிடையாது. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் அவர் போராடலை. அப்போ அம்பேத்கர் இசம் முழுமையாக போய் சேராதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பல காலனிகளும் சேரிகளும் தாவேக்கா கொடி பறக்குது. விஜய் ரசிகனாக இருக்கான், ரஜினி ரசிகனாக இருக்கான். ராஜா, ஹரிஹர சர்மா ராஜா, அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் நீங்கள்லாம் அந்த அடங்கமறு அத்துமீறு அந்த கோஷ்டியா, அது தேச விரோத கோஷ்டியா? அது வந்தேரி நீதாயா, இந்த மண்ணின் மைந்த, ஆதிகுடி மைந்த, இவர்களை பார்த்து வந்தேரி நீங்கள் அந்த கோஷ்டியா, பண்ணி மேய்க்கிற கோஷ்டியான்னு கேட்குறாரு. திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, அவர் இவ்வளவு நாள் பண்ண கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சரியா சேரலன்றீங்களா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம். இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மார்கழி மாதனாலே வந்து மார்கழி உற்சவம் சொல்லிட்டு கர்நாடக இசையில் இருக்கக்கூடியவங்களாம் ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 6 வருஷமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்கள் இசையும் வந்து மார்கழியில் கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக இயக்குனர் பா ரஞ்சித் வந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் வந்து 6வது வருஷம் அந்த சீசன் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த வருஷம் அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு போஸ்டர் தான் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா தலித் அப்படின்னாலே வந்து அம்பேத்கர் அவங்கள தான் சொல்லுவாங்க. ரஞ்சித் அவர்களும் வந்து தலித்தியம் பேசக்கூடிய ஒருத்தர் தான். அம்பேத்கர் ரைட் அப்படி அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணவர். ஆனால் இப்போ என்ன பண்ணிச்சுருக்காருன்னா மக்கள் இசை பறை அடிக்கிற மாதிரி அம்பேத்கருடைய கையில் இருக்கிற ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கருடைய கையில் வந்து தப்பு இருக்கிற மாதிரி, ஆனால் அம்பேத்கரே சொல்லியிருக்கிறாரு செத்த மாட்டுத்தோலை வந்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி செத்து போனவங்க வீட்டில் வந்து தப்படிக்கக்கூடாது. சொன்னவருடைய கையிலே தப்பு கொடுத்துருக்குறாங்களே, இவர் அம்பேத்கர் ரைட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் முதல்ல அவருக்கு இருக்குதா? முழுசாக அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாரா? என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்கிறாரு? இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, நான் பா ரஞ்சித்தை பற்றி பேசுகிற போது பல இடங்களில் ரஞ்சித் அம்பேத்கரை முழுமையாக படிக்கவில்லை என்று நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். எதற்காக இதை பதிவு பண்ணால், ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி முடித்த பிறகு அப்போ வந்து சாதிகளே கிடையாது. 1000 வருடங்களுக்கு முன்பு சாதியே கிடையாது, ஒரே சாதி தமிழ் சாதி தான். அப்போது இவர்கள்
அனைவருடைய பங்களிப்பும் அந்த கோயில் ராஜராஜன் கோயிலில் பாதுகாப்பதில் அனைவருடைய பங்கு இருக்கணும், அரசன் பங்கை தவிர. அப்போ அவன் என்ன பண்ணுறான், குடிப்படைகளுக்கு கால்நடைகளை நிறைய கொடுக்குறான், ஆடு மாடுகள்லாம் நிறைய கொடுக்குறான். இதை நீ பராமரித்துக்கொள், ஆனால் எல்லா மாடத்திலையும் நெய் விளக்கு எரியணும், 365 நாளும் எரியணும். அதுக்கே மாடுகளை தானமாக கொடுக்குறான். ஒரு விளக்கு மட்டும் எரியல. அப்போ என்னன்னு கேட்குறான். அந்த விளக்கு ஒரு வாரமாக 10 நாளாக எரியலான்னு மன்னனுக்கு தகவல் வருது. மன்னன் உடனே குதிரை எடுத்துகிட்டு போகிறான். குதிரை எடுத்துகிட்டு யாருக்காக அந்த மாடுகளை தானமாக கொடுத்து விளக்கேற்றுவதற்காக பணிக்கப்பட்டாலும் அங்கே போகிறான். அங்கே போகும்போது ஒரு மன்னன் வந்திருக்க வெளிவா, யார் அவனுடைய பேரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது ஒரு பெண்ணுடைய அழுகுரல் கேட்குது. அப்போ ராஜா யார் அழுகிற, வெளியில் வாங்குறாரு. ஒரு எலும்பும் தோளுமா ஒரு பெண் கை குழந்தையோடு வர்றான். வருகிற பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளம் வந்து ஆடு மாடுகள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் அந்த விளக்கை அணையாமல் எரிய வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தாய்ப்பாலை விட்டு ஒரு 15 நாள் விளக்கு போட்டேன். இப்போ தாய்ப்பாலும் வத்திருச்சு, குழந்தைக்கே பால் இல்லை, நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிற போது மண்ணை அப்படியே கதி கலங்கிடுறான். அப்போது உண்மையான விசாரிக்கிறான். உண்மை, நீ தமிழ் சாதியினுடைய அடையாளம், இன்னிலிருந்து அரண்மனை பணிப்பெண் அப்படின்னு அரண்மனைக்கு பணிப்பெண்ணாக போடுறான். இது ஒரு கல்வெட்டில் இருக்குது. அப்போது ராஜராஜ சோழன் தலித் நிலங்களை எடுத்துக்கொண்டான். இவர் யார் பேசுகிறா, பாரஞ்சித் பேசுகிறார். அப்போது சாதிகளே இல்லாதப்போ தலித்துங்கிற அடையாளம் எப்படி வந்தது? நீங்கள் விஜயநகர பேரரசு வருகிற பொழுது தான் சாதிங்கிற ஒரு அமைப்பை ஆரியர்கள் கொடுக்குறான். அப்போது ஆரியர்களுடைய அந்த சாதியை ஆரியர்கள் சொல்லுவதை பிரதிபலிக்கிற ஆளாக பா ரஞ்சித் இருக்கிறாருன்னு நான் ஒரு பதிவு. அம்பேத்கரை படியுங்கள். இங்கே இருக்கக்கூடிய தலித்துகள், பள்ளர்கள், பறையர்கள் 2 பேருமே இந்து மதத்தை எதிர்த்து போராடியவர்கள், ஆரியர்களை எதிர்த்து போராடியவர்கள், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களாக மாற்றினார்கள் என்றால், இவன் புத்த மதத்தை விட்டு விலக மாட்டேங்கிறான், பார்ப்பன இந்து மதத்தை, பார்ப்பன சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இது யார் பதிவு பண்ணுறா? அம்பேத்கர் பதிவு பண்ணுறார். அம்பேத்கருடைய பதிவு இதுதான். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் பட்ட கஷ்டங்களை என்னுடைய மக்கள் படக்கூடாது, அதனால் நான் இந்துவாக சாக விரும்பவில்லை, புத்த மதத்துக்கு தாவுகிறேன், புத்த மதத்துக்கு போகிறேன்னு நாக்பூரில் பல தடவைகள், ஒரு முறை 2 லட்சம், 2 லட்சம், இப்படி 10 லட்சம் மக்களை புத்த மதத்துக்கு போகிறார். புத்த மதத்தில் அன்டச்சபிள் கிடையாது. புத்த மதத்தில் தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, வேட்டியை மடிச்சுக்கட்டு, செருப்பு போடாத, பெண்ணடிமை, இதெல்லாம் கிடையாது எங்கே புத்த மதத்தில். இதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறார். 56ஆவது நாள் அவரே இறந்து போயிடுறார், அவரையே சதி பண்ணி கொண்டுட்டாங்க. இது ஒரு தனி கதை. அப்போது அம்பேத்கரை முழுதாக படித்தால் இந்த நீல பண்பாட்டு இயக்கம் அம்பேத்கர் இயக்கமாக இருக்குமே தவிர ஆர்எஸ்எஸ் இயக்கமாக இருக்காது. இப்போ அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் எதை நினைக்கிறதோ, எதை செயல்படுத்த நினைக்கிறதோ, அம்பேத்கர் என்பவர் நீங்கள் பார்ப்பனர்களோடு சமர் புரிந்தவர். இப்போ விசிகா கட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர், அவர் போட்டிருந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சங்கிகள் காவி, அதாவது அம்பேத்கருக்கு வந்து காவி பூசுவதும் அவருடைய கையில தப்பு கொடுக்கறதும் ஒன்றுதான், வித்தியாசமே கிடையாது. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும் அவர் போராடல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து போராடுறார். சனாதனம் என்பது இந்தியாவில் புறையோடி போய்விட்ட ஒன்று, இதை உடைத்து நொறுக்க வேண்டும் என்பதுதான் அவர் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக இருந்த பொழுது போராடிய காலம் பூரா அப்படித்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மே தினம் உழைப்பாளிகளுக்கு அது மே 1ஆம் தேதி லீவ் விடணுங்கிற விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேசி இதில் தலித் மக்களாக மே தினம் கொண்டாடுறான். இல்லை,
கம்யூனிஸ்டுகளுக்கு முன்னோடியாக அம்பேத்கர் தான் இந்த விடுமுறையை வாங்கி கொடுத்துருக்கார். இப்படி பல விஷயம். ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட இனங்களை ஒடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அவர் விரோதி. இப்போ இந்த பார்ப்பனர்கள் தான் அவர் என்ன பண்ணிட்டான், சேரி வரை ஒதுக்கிட்டான். அம்பேத்கருடைய சிலை அனைத்து இடங்களிலும் இருக்கணும். இப்போ அது அம்பேத்கர் சிலை எங்கே இருக்கு? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழுகிற காலனி சேரிக்கு போயிடுச்சு. இது யாருடைய சதி? பார்ப்பனர்கள் சதி தான். சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பார்ப்பனர்களுடைய சதி தான். இதை ரஜினியை வைத்து படம் எடுக்கிற இயக்குகிற பாரஞ்சித்துக்கு முழுமையாக தெரிய வாய்ப்பில்லை, தெரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் பறையடிக்காத, அது அவர்களுக்கு பேரே பறையர்கள். பறை என்பது ஒரு இசை, இது ஒரு சாதி வழி. நீ செத்த வீட்டில் கொட்டடிக்கிற ஆளியா? இறந்து போன மாட்டை உரித்து சாப்பிட்ற ஆள், இதுதான் அடையாளம். இதை உடை தெரிய வேண்டும் என்று சொன்னவர் தான் அம்பேத்கர். நீ அவருக்கு பழைய பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அப்போ நீ அம்பேத்கரை முழுமையாக படிக்கலை, அம்பேத்கரை அவமானப்படுத்துகிறாய். உனக்கு நீல பண்பாட்டு இயக்கம் போடுவதற்கு தகுதி இல்லை. நீல பண்பாட்டு இயக்கம் என்பது அம்பேத்கர் எதை சொன்னாரோ அதை இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இயக்கம்தான் நீல பண்பாட்டு இயக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் அம்பேத்கர் எந்த படத்தை பார்த்தாலும் நீங்கள் கோட்டு சூட்டோடு இருப்பார். அதில் ஒரு அரசியல் இருக்குது. கோட்டு சூட்டு உடை அல்ல, என்னை போல என்னுடைய சமூகம் படித்து முன்னேறி கோட்டு சூட்டு டையோடு இருக்கணும், எல்லார் கையிலையும் பேனா. அப்போ இதை நீல கோட்டு சூட் என்பது அவர் தன்னுடைய சமூகத்துக்கான அடையாளமாக சொன்னார். ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேர் என்னை போல மாறுங்கிறார். இப்போ அவர் கையில் எதை கொடுக்குறாரு? தப்பை கொடுக்குறாரு. அப்போ இந்த பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை மறக்க செய்வது, காலனியை இல்லாமல் செய்வது, சேரிகளை இல்லாமல் செய்வது தான் அம்பேத்கரிசமா? மீண்டும் பின்னோக்கி தள்ளுவது அம்பேத்கரிசமா? அப்போ அம்பேத்கரிசம் முழுமையாக போய் சேராதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பல காலனிகளும் சேரிகளும் தாவேக்கா கொடி பறக்குது. விஜய் ரசிகனாக இருக்கான், ரஜினி ரசிகனாக இருக்கான். அம்பேத்கர் ரசிகனாக இருக்க வேண்டும். அம்பேத்கருடைய கோட்பாடை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பூரா எப்படி இருக்கான்? ரஜினிக்கும் விஜய்க்கும் மன்றம் எங்கே கொடி அதிகமாக பறக்குது? ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடங்களில் தான் விஜய்க்கு கொடியும் விஜய் படமும் இருக்குது. அப்போது நீல பண்பாட்டு இயக்கம் எங்கே ஊடுருவி இருக்கணும்? அந்த மக்கள்கிட்ட 100% ஊடுருவி இருந்தால் விஜய்னு ஒரு ஆளே காணாமல் போயிருப்பான், ரஜினி ஒரு ஆளே காணாமல் போயிருப்பான். ஆனால் இது வந்து ரஞ்சித் அவங்க இவ்வளோ நாளாக ரஞ்சித்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஒரு தனி குரூப் இருக்கிறாங்க. இப்போ அவங்களே வந்து இது என்ன கான்ட்ராக்டாக இவர் வந்து போகிறாரு அப்படின்ற அந்த சந்தேகம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கோம்ல, இவரை நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கூட சில பேருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, அதான் அறிவு தலங்கள். இப்போது கந்தர் மலைன்னு ராஜா ஹரிஹர சர்மா ராஜா அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதில் நீங்கள்லாம் அந்த அடங்கமறு அத்துமீறு அந்த கோஷ்டியா, அது என்ன, அது தேச விரோத கோஷ்டியா? அது அந்த படத்தில் கரு அப்படி இருக்கு. அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடிங்கிறது தன்னுடைய சேரி பகுதிகளில் ஆக்கிரமிப்பு சக்திகள் தங்களுடைய பெண்களையோ தங்களுடைய உரிமைகளையோ பாதுகாக்க வேண்டி வருகிற பொழுது திமிரி எழு திருப்பி அடி, இது அவர்களுடைய கோஷம், அவர்களை தற்காத்து கொள்வதற்கான ஒரு கோஷம். அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு? நீங்களும் அந்த கோஷ்டியானா சமூக விரோதி கோஷ்டியா? வந்தேரி நீதாயா, இந்த மண்ணின் மைந்த ஆதிகுடி மைந்த, இவர்களை பார்த்து வந்தேரி நீங்கள் அந்த கோஷ்டியா, பண்ணி மேய்க்கிற கோஷ்டியான்னு கேட்குறாரு அந்த படத்தில். அப்போ இதெல்லாம் எப்படி கருத்துக்கெல்லாம் வந்து தடை கொடுக்க மாட்டாங்க, எப்படி சாத்தியம்? பாண்டேக்களுக்கும் ராஜாக்களுக்கும் இந்த தைரியம் எப்படி வந்தது? நீங்கள் விஸ்வகர்மா திட்டம் இருக்குது, அது அப்போ ஆர்எஸ்எஸ் கொண்டு வர திட்டம், அதில் குலத்தொழிலுக்கு போங்க எல்லாம். அதுதானே நாங்கள் சொல்கிறோம், பண்ணி மேய்க்க போகணுன்னு சொல்கிறோம். யார் சொல்கிறா? ராஜா சொல்கிறா அந்த படத்தில். கல்லர் வெட்டினா வெட்டும், அப்போ வேறு யார் வெட்டினா வெட்டாதா? தலித் வெட்டினா வெட்டாதா?
அருவாள் யார் வெட்டினாலும் யார் வெட்டினாலும் ரத்தம் வரும். அப்போது இது போன்ற செய்திகளை பதிவு செய்வதற்கு எங்கே பலவீனமாக இருக்குது? தலித் அரசியல் பலவீனமாக இருக்குது. தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட அரசியலே போய் சேரல. விஜய் கொடி பறக்கிற இடம் பூரா எங்கே? இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி, அவர் இவ்வளவு நாள் பண்ண கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது மக்கள்கிட்ட போய் சரியாக சேரலைன்றீங்களா? சேர்ந்திருக்கு, ஆனால் இது பத்தாது, முழுமையடையவில்லை. முழுமை அடைந்திருந்தால் நீங்கள் விஜயுடைய அரசியல், விஜயுடைய கொடி எங்கே பறக்காது? ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் சேராது. ஒடுக்கப்பட்ட இளைஞன் அங்கே போக மாட்டான். இப்போது அவர்கள்ட்ட அம்பேத்கர் போகலை. அம்பேத்கர் இன்னும் முழுமையாக போய் சேரல. 50% பத்தாது. நீங்கள் மார்க்ஸ் சொல்கிறாரு, கம்யூனிசம் என்பது உலகத்தில் 100% முழுமை அடைந்தால்தான் கம்யூனிஸ்ட் அரசு நிற்கும். 1% பாக்கி இருந்தால் அது 100% உயர்ந்து விடுங்கிறார். எது? முதலாளித்துவம். அதே தான் தலித் அரசியலுக்கும். நீங்கள் படித்தவர்கள் அம்பேத்கராக இருக்கான், கல்வியால் அம்பேத்கராக இருக்கா. என்ன அம்பேத்கர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எவ்வளவு தூரம் தன்னுடைய உயிரை, கடைசி மூச்சை இழந்தார் என்பதை அந்த படித்த இளைஞன் தெரிஞ்சுக்கிறான். கல்வியறிவு, சமூக கல்வி இல்லாத இளைஞன் எங்கே போகிறான்? ஆர்எஸ்எஸ் கும்பல் சங்கிகள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த திரைப்பட மோகத்தில் போய் முங்கிடுறான். திரைப்படம் என்பதே சங்கி கூடாரத்தினுடைய கலாச்சார பிரதிபலிப்பு தான். நீங்கள் மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்றவர்களை நீங்கள் அந்த படத்தில் கந்தர் மலையில் இழிவாக காமிக்கிறான். அப்போது இவர்களை கண்டு அந்த சமூகம் அச்சப்படுகிறது. மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்களை பார்த்து, வெற்றிமாறனை பார்த்து அந்த மேட்டுக்குடி சமூகம் அச்சப்படுகிறது. இப்போ இந்த அச்சம் பத்தாது. இந்த அச்சம் அம்பேத்கர் அச்சம் அல்லது. அடக மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. இந்த அச்சம் பத்தாது. இதை மீண்டும் அம்பேத்கரிடம் பறையை கொடுப்பதின் மூலம் இது சமரசம் செய்யப்பட்டு விட்டது. நான் என் தொழிலுக்கு போகிற தயாராக இருக்கேயா, மாடு வெட்ட போகிற தயாராக இருக்கேன், மத்தடிக்க போக தயாராக இருக்கேன். இப்போ தலைமுறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான், இதுதானே ராஜகோபால் ஆச்சாரியருடைய நோக்கம். குலத்தொழில் செய்கிறார். 6000 பள்ளிக்கூடத்தை நிதியிலிருந்து மூடுறாரு. ஏன்? இவன் படிக்கக்கூடாதுங்கிறார். 2000 வருடங்களாக 1000 வருடங்களாக எதை செய்திருந்தார்களோ அதையே காமராஜ் 6000 பள்ளிக்கூடங்களை திறந்து மத்தியானம் ஆடு மேய்க்க போகிறாரா, சோத்தை தின்னுட்டு போடா, பள்ளிக்கூடம் போன்னு காமராஜ் சொன்னார். காமராஜரை சூலாயுதத்தோடு 1000க்கும் மேற்பட்ட சங்கிகள் கொல்றதுக்கு போய் டெல்லியில் துரத்துறான். காமராஜர் அன்றாவரோடு தப்பிச்சு ஓடுறார். இதெல்லாம் வரலாறு. அப்போ இந்த வரலாறுகளை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தலித் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை செய்ய மறந்து விட்டாரா அல்லது உறக்கத்தில் இருக்கிறாரா? நீல பண்பாட்டு இயக்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்பது கேள்விக்குறி. இந்த தப்பு அம்பேத்கர் படத்தில் இப்போ வரைக்கும் அவங்க ஆனால் அது எதுக்குமே பதில் ஒன்றும் சொல்லவே இல்லை. இல்லைம்மா, சிந்திப்பதே தவறு. பதில் சொல்கிறாரு, சொல்லாமல் போகிறாரு. அம்பேத்கர்கள் தப்பை கொடுக்கலாமா? அம்பேத்கர் மகார் என்ற ஒரு சமூகத்துக்குள்ள அடக்கலாமா? மகார் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதிக்குடி பறையர்களை தான் அங்கே மகார். அப்போ அம்பேத்கர் ஒட்டுமொத்தமான சமூகத்துக்குமான தலைவர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அத்தனை பேருக்குமான அடையாளம் தான் அம்பேத்கர். ஆனால் இந்த மக்கள் இசை அப்படின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மக்கள் இசை, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே எப்போவுமே பார்த்திங்கன்னா கர்நாடக இசைக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான மார்கழி மாதத்தினுடைய உற்சவம்லாம் நடந்துகிட்டு இருக்க போகுது. இப்படி நம்மளுடைய பாடகர்கள், நம்மளுடைய பாட்டு, நம்மளுடைய இசையையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மார்கழி மாதன்றது எல்லா இசைக்கான ஒரு மாதம்தான் அப்படின்ற மாதிரி அந்த முயற்சி இப்போ 6வது ஆண்டுன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நக்சல்பாரிகள் இதை செய்வாங்க. நீங்கள் பார்ப்பனர்கள் கர்நாடக இசை, இந்த இசை பரதநாட்டியம். இது பரதத்துக்கான நாட்டியம் இல்லை, தமிழ் நாட்டியம்தான். கர்நாடக இசை, கர்நாடகம் எப்போ பிறந்தது? தமிழிலிருந்து தான் கர்நாடகம் பிறந்தது. கர்நாடக இசையை தூக்கி பிடிக்கிற நீங்கள் தமிழுக்கு இசை எப்படி இல்லாமல் போயிருக்கும்? இதுதான் நீங்கள் பார்ப்பனர் அத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் இந்த டெல்டாவில் அது என்ன ஊர்?
இல்லை தஞ்சாவூரில் அந்த இது நடத்துவாங்களே எல்லா திருவையாறு என்பது பார்ப்பனர்களுடைய அடையாளம். இதை எதிர்த்து தான் மக்கள் கலை இலக்கிய கலாச்சார கழகம் நீங்கள் தமிழ் இசை பறை இசையை நடத்துவாங்க. இப்போ அவர்களையும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஒடிச்சு சுக்குநூறாக்கி மருதையனை என்ற மருதையர் ஊடுருவி வச்சு அவன் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். அந்த மருதையர் இதற்கு முன்பு திருவையாறில் அத்தனை பார்ப்பன இசை கலைஞர்களும் கூடி அந்த பார்ப்பனியத்தை தூக்கி பிடிப்பாங்க. நீங்கள் பரதநாட்டியத்துக்கு ஐநா சபையில் ரஜினியுடைய மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா போய் ஆடுது. அதுக்கு பரதம் தெரியாது, நாட்டியம் தெரியாது. பார்ப்பன பெண், பார்ப்பன தாய்க்கு பிறந்தவள், அந்த தகுதி தவிர எதுவுமே இல்லை. பிரதமர் அலுவலகத்தில் எங்கே ஆட சொல்கிறான்? ஐநா சபையில் போய் ஆட சொல்கிறான். ஏன் ஒரு தமிழச்சி கிடைக்கல? காரணம் இது இந்த இசைக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய அந்த இசை பயிற்சி பள்ளி, சங்கீத நாரத கானா, இதெல்லாம் பார்ப்பனிய இசையை விதைக்கக்கூடியது. இங்கே மிகப்பெரிய சர்ச்சை. இங்கே கருப்பாக ஒரு தமிழச்சியவே பார்க்க முடியாது. ஒடுக்கப்பட்ட ஒரு தமிழச்சியை இந்த இசை பயிற்சி பள்ளி அங்கே ஒருத்தையுமே பார்க்க முடியாது, ஒருவரையும் பார்க்க முடியாது. காரணம் இது மேட்டுக்குடியினுடைய இசையாக பார்க்கப்படுகிறது. இதை ரஞ்சித் அவர்கள் தமிழ் இசை, பறை இசை, இதை பண்பாட்டு இசை செய்வது என்பது நமக்கு ஒரு போற்றுதலுக்குரிய விஷயம். ஆனால் அம்பேத்கருக்கு பழைய அடையாளத்தை, அவருடைய பிறப்பை அடையாளப்படுத்தக்கூடியதை தவிர்த்திருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய அளவுக்கு அம்பேத்கரை முழுமையாக அம்பேத்கர் ரஞ்சித்துக்குள்ளே போய் சேரல. மாரி செல்வராஜிடம் முழுமையாக போய் சேரவில்லை. தலித் இயக்குநர்கள் ஒரு பெரிய புரட்சி தான். பாலச்சந்தர் போன்ற பெரிய இயக்குநர்கள் காலத்தை உடைத்து கொண்டு கோடம்பாக்கத்தை ஒடுக்கப்பட்ட ரஞ்சித்துகளும் மாரி செல்வராஜுகளும் வெற்றிமாறன்களும் எடுத்துக்கொண்டது ஒரு பெரிய சமூக புரட்சி தான். ஆனால் இது முழுமையடையவில்லை. ரஜினியை வச்சு யார் இயக்குறாரு? ரஞ்சித் இயக்குறார். இது ஒரு பெரிய கலாச்சார புரட்சி தான். ஆனால் இது போதாது. அம்பேத்கரை முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது? ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் இருக்குது. ஸோ ரஞ்சித் செய்தது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது அவர் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா இது மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஏதாவது வருத்தத்தை தெரிவிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.